வாங்க கருவாடு மொச்சை குழம்பு செய்யலாமுங்க. என்னென்ன வேணும்? வெங்காயம், தக்காளி, பூண்டு, குழம்பு, மிளகாய் தூளுங்க. மற்ற இதெல்லாம் இல்லைங்க. ஒரு குக்கரை வச்சுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம், வெந்தயம் அது பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாங்க. அதையும் இப்போ சேர்த்துறோங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இது வணங்கின உடனே கொஞ்சம் சிறுசாக நறுக்கின தக்காளி சேர்த்துலாங்க. இதையும் நல்லா வணக்குவோங்க. நல்லா மைய வணக்குவோங்க. நம்ம சேனலுக்கு வாங்க. ஈஸியாக சமையலை நம்ம கற்றுக்கலாங்க. சுவையாகவும் இருக்குங்க. கொஞ்சம் உப்பு போடுறேங்க. இந்த கருவாட்டில் நம்ம உப்பு இல்லாத கருவாடுங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளுங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் மிளகாய் தூளுங்க. சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா மசிஞ்ச உடனே புளி தண்ணியை சேர்த்துமோ. புளி தண்ணியை சேர்த்திட்டு மொச்சையை முதல் நாள் ஊற வச்சுக்கோங்க. அந்த மொச்சையை இதோடு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாமுங்க. மொச்சை நல்லா வெந்துடும். நம்ம சேனலுக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சு கொடுங்க. 2 விசில் போதுங்க. பாருங்கள், ஊளி கருவாடு எங்கள் ஊர் பக்கத்தில் கொல்லி கருவாடுன்ட்டு சொல்லுவாங்க. இது உப்பு இல்லாதது. அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேணும். பாருங்கள், கொதி வரும்போது கத்திரிக்காய் போடுறோமுங்க. தேவைப்பட்டால் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாமுங்க. அதுவும் இதுக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்த உடனே ஊற வச்சு சுத்தப்படுத்தின கொல்லி கருவாடு அதை இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விடுறோம். இதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காயை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அந்த அரைச்சி வச்ச தேங்காயையும் சேர்த்துறோம். உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இதே மாதிரி தாங்க நெத்திலி கருவாடு, உப்பு கருவாடு, எல்லா கருவாடும் செய்யலாமாங்க. உப்பு கருவாடு செய்யும்போது உப்பு அளவாக பார்த்துக்குங்க. பாருங்கள், அரைச்ச தேங்காய் விழுதை ஊற்றுறோம். ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சிட்டோம்னா அருமையான கருவாட்டு குழம்பு நல்ல மணத்தோடு நமக்கு கிடைக்கும். சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. நம்ம சேனலுக்கு வாங்க. ஈஸியாக எளிதாக சமைக்கலாம். நல்லா ருசியாகவும் இருக்கும். பாருங்கள், கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வணக்கமுங்க.